ஹாய் மக்களே, விஷன் 360 வழியாக நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 50 நாள்களை கடந்து சூப்பராக போயிட்டு இருக்குது. இன்னைக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்மளுடைய விஷன் 360 வழியாக உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், வேர் இஸ் மை கம்பெனி, என்னுடைய கம்பெனி எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட நிறைவு பகுதியை எட்டிட்டோம். இப்போ நாம் பேச போகிறது நான் எந்த இடத்துல இருக்கிறேன், ஸோ நான் எங்கே இருக்கிறேன் அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பண்ணியிருக்கிறேன். சரி, ஆக்சுவலி நான் எங்கே இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனியை நிறுவிட்டோம், அதை சிறப்பாக செயல்படுறதுக்கான எல்லா விஷயங்களுமே முன்னெடுத்துட்டோம், நல்லபடியாக போயிட்டே இருக்குது. இப்போ நான் என் கம்பெனியில் எங்கே இருக்கிறேன், ஸோ இன்னும் நான் என் கம்பெனியோட எம்ப்ளாயாக தான் வேலை பார்த்துட்டு இருக்கேனா, இல்லை ஒரு மேனேஜராக இருந்து என்னுடைய ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், இல்லை என்னுடைய சர்வீஸோ ட்ரேடிங்கோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல நான் கவனம் எடுத்துக்கிட்டு இருக்கேனா, இல்லை ஃபினான்ஸு மற்ற ஹையர் அத்தாரிட்டி உள்ள விஷயங்களை மட்டும் ஆப்ரேட் பண்ணிட்டு டெய்லியும் நானும் என்ன செய்கிறேன், அந்த 9 to 5 ஜாபை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேனா அப்படிங்கிற விஷயம் தான் இன்னைக்கு பேச போகிறோம். ஒரு கம்பெனி நல்லா வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, தொடக்க காலத்தில் இருந்து நாம் செயலாற்றிய அதே செயல்வினைகளை கம்பெனி ஓரளவு வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் நாம் அதை செய்யக்கூடாது. நாம் அங்கே செய்ய வேண்டியது என்னன்னா, நாம் எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்கு வளர்ச்சி தரக்கூடிய திட்டங்களை எங்கே வகுக்கப்படணுமோ நாம் அந்த இடத்துல இருக்கணும். ஒரு மார்க்கெட்டில் நமக்கான ஒரு விசிபிலிட்டியை உருவாக்கி இருக்கணும். நம்ம கம்பெனிக்கு எப்படி ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணணுமோ அந்த மாதிரி நமக்கான ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணியிருக்கணும். அதே போல் நம்ம கம்பெனியில் எந்த மாதிரியான பங்களிப்புகளை நம்மளுடைய கம்பெனி ஒரு வளர்ச்சி அடைந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம கம்பெனியோட வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்மளுடைய அதிகபட்சமான கவனங்கள் இருக்கணும். இந்த தினந்தோடு நடைபெறக்கூடிய அந்த ரொட்டீன் ஜாப் இருக்கட்டும், இல்லை மற்ற ஃபினான்ஸு மணி மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்களில் நம்மளுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது கொஞ்சமாக தான் இருக்கணும். நம்மளுடைய பங்களிப்பு முழுக்க முழுக்க மார்க்கெட்டிங், ஸ்ட்ராட்டஜி, டெவலப்மெண்ட், அடிஷ்னலாக பிரான்ச்சஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களில் நம்மளுடைய நேரத்தையும் புதிய புதிய விஷயங்களையும் நம்ம என்ன செய்யணும், செயல்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஸோ வேர் ஐ அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் எப்பவுமே மறந்துடாதீங்க. ஆஸ் ஏ ஆண்டர்பிரினராக நீங்கள் ஒரு தொழில் முனைவராக நீங்கள் மாறி நல்லபடியாக டெவலப் ஆகி வந்துட்டு இருக்கும் போது அந்த கம்பெனியில் பங்களிக்கக்கூடிய பல பொறுப்புகளில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறத உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ண மறந்துக்காதீங்க. முக்கியமாக நீங்கள் என்ன செய்யுங்க பார்த்தீங்கன்னா, கம்பெனியோட வளர்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய பங்களிப்புகளை நீங்கள் அதிகப்படியாக ஈடுபடுத்துங்க. மற்ற விஷயங்களை மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி கொடுத்துட்டு உங்கள் கம்பெனியை இன்னும் மேல் நோக்கி சீக்கிரமாக வளர்ந்து கொண்டு போகிறதுக்கான சிறப்பான செயல்பாடுகளை முன்னெடுங்க. நாளைக்கு வேறொரு வீடியோவில் உங்கள் கூட இதே மாதிரி ஒரு முக்கியமான தகவல்களை பகிர்ந்துக்கிறேன். நன்றி மக்களே. Let's promote peace and harmony through acts of love and kindness with people whom we deal in our daily business.